திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 25வதா பழியெஞ்சுநாதராய் இருத்தல் பற்றியும் 26வதா மகாபாதகம் தீர்த்தல் பற்றியும் பார்க்கலாமா? இப்போ பழியெஞ்சுநாதராய் இருத்தல் பற்றி பார்க்கலாம். ராஜசேகர பாண்டியனுக்கும் அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குலோத்துங்கன்னு பெயர் சூட்டி சிறப்பாக வளர்த்துட்டு வர்றாரு, எல்லா கலையும் கற்றுக் கொடுத்து. சிவபக்தி மிக்கவரா நீதி நெறி தவறாமல் ஆட்சி புரிஞ்சிட்டு வந்த ராஜசேகரனும் அவரோட புதல்வனான குலோத்துங்கனுக்கு உரிய பருவம் வந்தவொடனே முடிசூட்டி வச்சுட்டு கொஞ்ச காலம் கழித்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்துட்டார். குலோத்துங்க பாண்டியனும் தந்தை மாதிரியே நாள்தோறும் கோயிலுக்கு போய் சோமசுந்தர பெருமான பக்தி சிரத்தையோடு வழிபட்டு வரதை வழக்கமாக வச்சிட்ருக்காரு. குலோத்துங்க பாண்டியன் ஆட்சி காலத்தில் பிராமணன் ஒருத்தவங்க அவங்க மனைவியோடையும் கை குழந்தையோடையும் மதுரையை நோக்கி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா மதுரையில் அந்த பிராமணனுடைய மாமா வீடு இருந்தது. அதனால் காட்டு வழியே வந்துட்டுருக்காங்க. பிராமணனுடைய மனைவிக்கு ரொம்ப தண்ணிக்காக எடுத்துச்சு. அதனால் அவங்க மனைவியையும் அந்த குழந்தையையும் ஒரு ஆலமரத்த நிழலில் உட்கார வச்சுட்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அப்போ அவங்க போன உடனே அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நடந்து வந்த கலப்பில் அப்படியே நிமிந்து படுத்துட்டு தூங்கிடுறாங்க. அப்போ காற்று பலமாக அடிச்சுது. அப்போ ஆலமரத்து இடையில ஒரு கூர்மையான அம்பு ஒன்று சிக்கிட்டு இருந்தது. எப்பயோ யாரோ ஒரு வேடன் விட்ட அம்பு அது. அப்போ காற்று அதிகமாக வீசினதுனால மரத்தின் கிளைகளும் இலைகளும் அப்படியே அசைஞ்சிச்சு. இதனால் இலைகளுக்கு இடையே சிக்கியிருந்த அந்த அம்பு அப்படியே கீழே விழுந்துச்சு. இப்படி விழுந்த அந்த அம்பு மரத்தை அடியில் மல்லாந்து படுத்திருந்த அந்த பிராமணனின் மனைவியின் வயிற்றில் அப்படியே பாய்ந்து ஊடுருவிச்சு. விதியின் பயனால் அம்பு தைத்த பிராமணனின் மனைவி இறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கே வழக்கமாக வேட்டையாட வரும் வேடன் ஒருவன் வில்லும் கையுமா அந்த மரத்தடியில் நிற்கிறாங்க. தண்ணி கொண்டு வர போன அந்த பிராமணனும் அந்த சமயத்தில் அங்கே சேர்ந்தாங்க. பக்கத்தில் குழந்தை இருக்க இரத்த வெள்ளத்தில் அவங்களோட மனைவி அம்பு பாய்ந்து இறந்து கிடந்ததை பார்த்த பிராமணனோட மனம் அப்படியே பதச்சுது. இப்படி நம்ம மனைவி யார் கொண்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் அப்படியே பார்த்துக்கிட்டே வரும்போது அந்த ஆலமரத்துக்கு அடியில் ஒரு வேடன் கையில் வில்லும் அம்பும் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. அதை பார்த்த அந்த அந்தனர் இந்த வேடன் தான் அவங்களோட மனைவியை கொண்டுட்டாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அந்த வேடனை திட்டுறாங்க. பாண்டியன் மன்னன் மேலே ஆணையிட்டு சொல்கிறேன், நீ தான் என் மனைவி மேலே வில்லுலேருந்து அம்பு எழுதி கொண்டுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இறந்து கிடந்த அவங்க மனைவியை தூக்கி தோல் மேலே போட்டுக்கிட்டு அவங்க கீழே இருந்த அந்த குழந்தைய தூக்கி இடுப்புலையும் வச்சுக்கிட்டு அந்த வேடனையும் இழுத்துக்கிட்டு நேராக மதுரைக்கு போய் அங்கே பாண்டிய குலோத்துங்க மன்னனுடைய அரண்மனைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அரண்மனை வாசலில் இறந்து போன அவரோட மனைவியின் உடம்பை போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருந்த வாயில் காவலாளர்கிட்ட இந்த வேடன் என் மனைவியை கொண்டுட்டாங்கன்னு அழுது புலம்புறாரு. அதை கேட்ட வாயில் காவலாளி ஒருத்தவங்க வேகமாக போய் குலோத்துங்க மன்னன்கிட்ட சொல்லி அந்தணனுடைய நிலைமையும் அவர் சொன்ன செய்தியையும் காவலாளி குலோத்துங்க மன்னன்கிட்ட சொன்னோடனே குலோத்துங்க மன்னன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவரே ஒடியாந்து அரண்மனை வாயில் இருக்கிற அந்த அந்தணரை பார்க்குறாரு. அந்த அந்தணரை பார்த்ததும் அவங்க மனசு ரொம்ப அப்படியே இறங்குச்சு. என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தணரை கேட்கும்போது அந்த அந்தணர் இதோ நிற்கிறாங்களே இந்த வேடன், அவங்க நான் தண்ணி கொண்டு வரதுக்காக என் மனைவியும் என் குழந்தையும் ஒரு மர நிழலில் உட்கார வச்சுட்டு போயிருந்தேன், நான் வர்றதுக்குள்ளார இவங்க தான் என் மனைவியை கொண்டுட்டாங்க அப்படின்னு ரொம்ப பரிதாபமாக சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் குலோத்துங்கன் குற்றம் சாட்டப்பட்ட அந்த வேடன்கிட்ட என்ன நடந்துச்சு, என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அந்த வேடன் காட்டில் வேட்டையாட வந்த எனக்கு கொஞ்சம் கலப்பாக இருந்துச்சு, அதனால இந்த மர நிழலில் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாமே நின்னேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணலை, நான் அவங்க மேலே அம்பு எய்யவே இல்லை, அவங்க மேலே அம்பு எய்தவனையும் நான் பார்க்கல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லணும், நான் குற்றமற்றவன் அப்படின்னு வேற அவர் சொல்கிறாரு. இப்படி வேடன் சொன்னதை கேட்ட அமைச்சர்களில் ஒருத்தவங்க நீ அந்தணனுடைய மனைவியை கொலை பண்ணல அப்படின்னா அந்தணருடைய மனைவி உடம்புல எப்படி அம்பு வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வேடன் ஐயா அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஐயா, நான் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னு கெஞ்சுறாரு. அமைச்சர்கள் சொன்ன அறிவுரைப்படி நம்ம குலோத்துங்க மன்னனும் வேடனுக்கு பல தண்டனை கொடுத்து பார்க்குறாங்க, அப்பயாவது உண்மையை சொல்லுவாங்களான்னு. ஆனால் என்ன தண்டனை கொடுத்தாலும் வேடன் நான் அவங்கள கொலை பண்ணலை, இதுதான் உண்மைன்னு திருப்பி திருப்பி சொல்கிறதுனால அந்த ராஜாவுக்கு இனி என்ன பண்ணுறது, எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஒன்றுமே புரியல.
அப்போ ராஜா குலோத்துங்கன் முடிவு பண்ணுறாரு, இது மனுஷனால் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயமே இல்லை, இதெல்லாம் நம்ம இறைவன்கிட்டே ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தனர்கிட்ட உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடனையும் சிறையில் அடிச்சிடுறாரு. ஈமக்கடனை முடிச்சுட்டு வந்த அந்தணனை கூப்பிட்டுக்கிட்டு குலோத்துங்க பாண்டியன் நேராக சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு போகிறார். சோமசுந்தர பெருமான் சன்னதிக்கு வந்து நின்ன பாண்டியன் வந்து, என் பெருமானே, தெளிவற்ற மனமோட உங்களை பார்க்க நான் வந்திருக்கிறேன். அந்தணனுடைய மனைவியை கொன்றது வேடனா இல்லை வேற யாரோவா? எனக்கு சாஸ்திரம் துணையாக நிற்கல, அதனால் உங்கள் உதவி நாடி வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அப்போ விண்ணிலிருந்து, பாண்டியனே, நான் சொல்கிறத கேளு, மதுரையம்பதிக்கு வெளியில் செட்டி தெருவில் உள்ள ஒரு வீட்டில் வந்து இன்னைக்கு ராத்திரி ஒரு திருமண விழா நடைபெறும். மனைவியை இழந்து தவிக்கும் இந்த அந்தணனையும் உன்னோட கூப்பிட்டுக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு போ, அங்கே என்ன நடக்குது அப்படின்னு கவனி, அங்கே உன் மனக்குழப்பத்துக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு அசரீரியா சொன்ன உடனே மன்னன் குலோத்துங்க பாண்டியனுக்கு மனசு கொஞ்சம் அப்படியே அமைதி பெறுது. அப்புறம் அரண்மனைக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலமே கிளம்பி அவரும் அந்த அந்தணரும் சிவபெருமான் அசரீரியா சொன்ன அந்த செட்டி தெருவில் நடக்கிற திருமண விழாவுக்கு மாறு வேடத்தில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறாரு. அப்புறம் திருமணம் நடக்கிற அந்த வீட்டுக்குள்ளே போய் அப்படியே ஒரு பக்கமாக அப்படியே உட்காந்துருக்கிறாரு. மன்னனும் அந்தணனும் உட்காந்துருந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா, அவங்க காலதேவனாகிய யமதர்மனின் தூதுவர்கள். அவங்க 2 பேரும் சிவபெருமானுடைய அருளால் இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுறாங்க. அவங்க பேசுகிறதும் இவங்களுக்கு மட்டும்தான் கேட்குது. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த திருமண வீட்டில் இப்போவே மணமகனின் உயிரை வாங்கிட்டு வருமாறு நம்ம ராஜாவான யமதர்மர் ஆணையிட்டார். ஆனால் எப்படி இந்த மணமகனோட உயிரை நம்ம எடுக்க போகிறோம்? மணமகன் பார்க்குறதுக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு இன்னொருத்தர் பார்த்து கேட்கும்போது அதுக்கு இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் என்ன நமக்கு சிரமம் இருக்குது? இன்றைக்கி பகல் பொழுதில் வனத்தில் உள்ள ஆலமரத்தில் இலைகளுக்கு நடுவில் சிக்கியிருந்த ஒரு பழைய அம்பினை காற்றினால் அசையுமாறு செஞ்சு அதை கீழே விழ செய்து மரத்தடியில் படுத்திருந்த அந்தணனின் மனைவியை கொன்று அவங்களோட உயிரை நம்ம பறிக்கலையா? அதுபோல தான் இப்போவும் செய்யணும். வீட்டுக்கு வெளியில் மாடு ஒன்று நின்றுட்டுருக்குதுல்ல, அந்த கல்யாணத்துக்காக கெட்டி மேளம் கொட்டுவாங்கள்ல, அப்போ அந்த சமயத்தில் அந்த மாட்டினை வந்து நம்ம மருந்து ஓட செஞ்சு மாட்டின் மூலமாகவே மணமகனின் உயிரையும் பறிப்போம் அப்படின்னு யோசனை சொல்கிறாரு. அதை கேட்ட பாண்டிய மன்னன் பக்கத்தில் இருந்த அந்தணன் வந்து, உண்மையாலுமே அந்த வேடன் வந்து குற்றமற்றவன், நாம் தான் தெரியாமல் இப்படி ஒரு பழியை அந்த வேடன் மேலே போட்டுட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு, சரி இந்த திருமண வீட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகலாம், நம்ம இதே அப்படியே உட்காந்துருக்காங்க 2 பேரும். திருமண வீடு அப்படியே சுப நிகழ்ச்சிக்குரிய எல்லா கலகலப்போடு இருந்துச்சு. கல்யாணம் பண்ணுற நேரத்தில் கெட்டி மேலே சத்தம் கேட்ட உடனே வெளியிலே நின்றுட்டு இருந்த அந்த மாடு கழித்து பிச்சுட்டு ஒடியாந்து அந்த மணமகனை குத்தி கிழிச்சு கொண்டுடுச்சு. கல்யாண வீடு இழவு வீடாயிடுச்சு. அங்கே எல்லாரும் கதறி அழுதுட்ருக்காங்க. இதை பார்த்த அந்தணன் நம்ம குற்றமே செய்யாத ஒரு வேடன் மேலே குற்றம் சுமத்தி அவனுக்கு பல தண்டனைகள் அரசர் மூலியமாகவும் வாங்கி கொடுத்து இப்படி பலவாறு நம்ம வந்து அவனை கஷ்டப்படுத்திட்டுமே அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்புறம் மன்னன் குலோத்துங்க பாண்டியனும் அந்தணனும் அரண்மனைக்கு போகிறாங்க. அரண்மனைக்கு வந்த உடனே அங்கேருந்து அமைச்சர்கிட்ட வந்து மன்னன் வந்து அவங்க போன இடத்தில் திருமண வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லி, இந்த வேடன் வந்து குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தணரை பார்த்து, உங்கள் மனைவி இறந்ததையே நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காதீங்க, அது அவங்களோட விதி பயன்தான், எனவே நீங்கள் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சிறப்பாக வாழ்க்கையை நடத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் சிறையில் அடைச்சிருந்த அந்த வேடனை உடனே விடுவிச்சு நடந்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்டுட்டு அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை பரிசாக கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு பாண்டிய குலோத்துங்க மன்னன். அப்புறம் கோயிலுக்கு போய் அங்கே சொக்கநாத பெருமானை பணிந்து வணங்கி, என் பெருமானே, எனக்காக பழியஞ்சு நாதராய் விளங்கினீர் அப்படின்னு இறைவனோட செயலை போற்றி வணங்குறாங்க. ஏன்னா இறைவன் இதை சொல்லலைன்னா அவர் என்ன தீர்ப்பு கொடுத்துருப்பாரு? ஒருவேளை வேடனுக்கு நீ தவறு செஞ்சேன்னு சொல்லி ஏதாவது தண்டனை கொடுத்துருந்தாருன்னா அந்த பழி நம்ம பாண்டிய மன்னன் குலோத்துங்கனை தானே செய்கிறோம். இந்த பழியிலிருந்து காப்பாற்றினது நம்ம சொக்கநாத பெருமான் தானே. அதனால தான் அவரை போற்றி வணங்குறாரு. இறைவன் பழியஞ்சிநாதராக இருக்கார். மகாபாதகம் தீர்த்தல் பற்றி பார்க்கலாமா? பாண்டிய நாட்டினர் குலோத்துங்க பாண்டியன் சிறப்பாக ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருந்த காலத்தில் அவந்தி அப்படின்ட்டு ஒரு ஊரில் அந்தனர் ஒருத்தர் அழகான மனைவியோடு வாழ்ந்து வந்துட்டு இருந்தார். அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தது. அந்த புதல்வனை சீராட்டி பாராட்டி அந்த வேதியனும் அவங்க மனைவியை சிறப்பாக வளர்த்துட்டு வராங்க.
ஆனால் வயதாக வயதாக அவங்களோட புதல்வன் வந்து ரொம்ப கெட்ட பையனாக ஆயிட்டான். செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இளம் வயது ஆன உடனே அவன் காமம் மிகுந்தவனாக இருந்தான். அதனால் அவன் ரொம்ப மகா பாவியாகவும் இருந்தான். காமவெறி அவன் கண்ணை மறைச்சிது, அறிவையும் இழக்க செஞ்சிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்த அவங்க அம்மாக்கிட்டேயே தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான். குணம் கெட்டு திரிந்த அவங்க அம்மாவும் அந்த இழிவான செயலுக்கு சம்மதிச்சான். அவ பெண்களுக்கே உரிய அச்சம், மடம், ஞானம், பயிர்ப்பு அப்படிங்கிற 4 குணங்களும் நீக்கியவளா இருந்தா. காமத்தினால் உண்டாகும் இன்பம் சிறிதளவே, ஆனால் துன்பம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். இது அவங்களுக்கு தெரியவே இல்லை. பெரும் பாவம் செஞ்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். இப்படி அம்மாவும் பிள்ளையும் ஒன்றா இருக்கிறத அந்த வேதியன் பார்த்துருந்தாலும், இப்படி ஒரு இழிவான விஷயம் நம்ம வாயால் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசுக்குள்ள வருத்தத்தோடு இருந்தார். ரொம்ப கெட்டவனும் காம கொடூரனுமான அந்த வேதியனுடைய மகன் என்ன நினைக்கிறான்னா, நாம் இப்படி தகாத உறவோடு இருக்கிறதுக்கு அந்த தந்தை தான் இடைஞ்சல் அப்படின்னு நினைக்கிறான். போய் அவங்க அம்மா கிட்ட நான் வந்து அப்பாவை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே தாய் தடுக்கிறா. செய்யாத, அது வந்து ஒரு பெரிய பாவம், உன்னோட தாயின்னு கூட பார்க்காத என்கிட்டயே அப்படி தப்பாக நடந்துக்கிற, நீ எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிட்ருக்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நீ உன்னோட அப்பாவையும் கொண்டுட்டீன்னா நீ மகா பாவி ஆயிடுவ. அதனால் தயவு செஞ்சு இதை நீ செய்யாதன்னு சொல்லி எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அவனும் நான் பாவியானாலும் பரவாயில்ல, அவரை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்வெட்டி எடுத்து துண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு அன்னைக்கு ராத்திரியே அவங்க அப்பாவோட உடம்ப நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அவங்களால எவ்வளோ பொருள் எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ பொருள் எடுத்துக்கிட்டு ஒரு காட்டு வழியாக கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ வழிபறி கொள்ளையர்கள் கொஞ்சம் பேர் வந்து அவன் வச்சிருந்த பொருளையும் பிடுங்கிட்டாங்க, அவங்க அம்மாவையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவன் தன்னந்தனியாயிட்டான். அவனால் வெட்டப்பட்டு இருந்த அவங்க அப்பா ஒரு வேதியன் அப்படிங்கிறதுனால பிராமண கொலை, அப்புறம் தந்தையை கொலை பண்ண பழி, தாய்கிட்ட தப்பாக நடந்த பழி, எல்லாம் ஒன்று சேர்ந்து மகா பாதக பழியாக உருவாகி இந்த வேதியனோட மகன் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அந்த பழி வேதியன் மகனை வந்து படாத பாடுபடுத்தியது. அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப துன்பப்பட்டான், ரொம்ப கஷ்டப்பட்டான். படாத பாடுபட்ட அவன் ஒரு வழியாக மதுரைக்கு வந்து சேர்ந்தான். அப்போ மதுரை மீனாட்சி அம்மையும் சொக்கநாத பெருமானும் ஒரு வேடுவன் வேடுவச்சியாக உருவம் மாற்றிக்கிட்டு கோவில் வாசலில் உட்காந்து சொக்கட்டம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த சமயம் அந்த வேதியன் மகன் வந்து அங்கே வருவதை பார்த்த வேடுவன் வந்து எவருமே மனதில் நினைத்து கூட பார்க்க இயலாத மகாபாதகத்தை செஞ்சிட்ட கொடும்பாவி வருவதை பாரு. காம வெறியால் தம் குணம் கெட்டதோடு தான் பிறந்த வேதியர் குலத்துக்கும் பெரும் பழி உண்டாக்கிய பாவி இவன் தான், இவனுக்கு நரகமே கதி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஒன்றுமே தெரியாதது மாதிரி சிவபெருமான் அந்த வேதியனோட மகனை பார்த்து, யாரப்பா நீ, ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சிட்டு இருக்கிற, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த வேதியன் மகன் சொல்கிறாரு, முற்பிறவியில் நான் செஞ்ச பெரும் பாவத்தின் காரணமாக தான் இந்த பிறவியில் காம வெறி கொண்டவனாய் என்னை பெற்றெடுத்த என் தாயிடமே கூடி ஒழுகினேன். அது மட்டுமா, ஒரு பாவமும் அறியாத வேதியரான என் தந்தையையே கொன்னுட்டேன். அதனால் உண்டான பிரம்மஹஸ்தி தோஷம் என்னை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாரு. அவனது பெரும் அவல நிலையை பார்த்த இறைவன் வந்து கொஞ்சம் அவன் மேலே கருணை வந்துச்சு. இவன் மேலாம் கருணையே வரக்கூடாது, இருந்தாலும் சொக்கநாத பெருமானுக்கு கெட்டவங்களை திருத்தி அவங்கள நல்லவங்களை ஆக்கி அருள் செய்கிறதே வேலையாக போச்சு. அதனால் அவருக்கு இந்த வேதியன் மகன் மேலே கொஞ்சம் கருணை வந்துச்சு. உன் கொடிய பாவம் இந்த நகரத்தில் தான் தீரும், நீ வேறு எங்கே போனாலும் ஒருபோதும் அந்த பாவம் வந்து உன்னை விட்டு போகாது. எனவே இந்த ஊர்லேயே நீ பிச்சை எடுத்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடு, தூய்மையான உள்ளம் கொண்ட மெய்ஞான சிவனடியார்களுக்கு தொண்டு செய். அப்புறம் சூரியோதயத்துக்கு முன்பாகவே எழுந்திருச்சு அருகம்புல்லை பறிச்சிட்டு வந்து பசுக்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடு. தினமும் முக்காலமும் கோவிலுக்கு வெளியில் இருக்கிற தொட்டி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சொக்கநாத பெருமானுக்கு 108 முறை அங்க பிரதர்சனம் செய். இத்தகைய அருந்தவ நெறியினை நீ வந்து செஞ்சிட்டு இருந்தீன்னா உன்னை பிடிச்சிட்டு வாட்டிகிட்டு இருக்கிற பிரம்மஹஸ்தி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லி அருள் செய்கிறார். சிவபெருமான் சொன்னதை கேட்ட வேடு வச்சு உருவில் இருந்த அன்னை மீனாட்சி, சாமி இது என்ன வித்தை, கொடிய நகரத்துக்கு கோடி வருடங்கள் வாழ்ந்து வருந்த வேண்டிய இந்த இழிமகன் உய்யுமாறு வழிகாட்டி அருளியது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க. வேடுவன் உருவு கொண்ட சிவபெருமான் வந்து, தேவி இத்தகைய கொடும் பாவிகளை
திருத்தி காப்பது தானே நம் தர்மம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனாட்சி அன்னை சுவாமி, நீங்கள் நினச்சிங்கன்னா கொடிய மனம் கொண்ட பாவிகளும் கூட உய்திடுவாரே. உங்களுடைய திருவிளையாட்டை யார் தான் அறிவார், அதை அறியறதுக்கு யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சி அப்படியே சந்தோஷப்படுறாங்க. இப்படி அன்னை மீனாட்சி மகிழ்ந்து சொன்னதும் வேடுவ உரு கொண்டிருந்த அம்மையும் அப்பனும் அப்படியே மறைஞ்சிட்டாங்க. அதை பார்த்த பாதக பாவியான அந்த வேதியனோட மகன் வியந்து இறைவனை போற்றி துதித்து வணங்கினார். சிவபெருமான் சொன்னபடியே நல்ல விரதங்களையும் சிவ தொண்டுகளையும் செய்து வந்த அந்த மகா பழிகாரன் 3 நாளில் அவனுடைய மகாபாதகம் நீங்க பெற்றான். அப்புறம் திவ்ய பிராமண உருவம் மாறி மதுரை சொக்கநாதர் மீது பல வடமொழி துதிப்பாடல்களை பக்தியோடு பாடி சொக்கநாத பெருமானின் திருவடிகளில் சூட்டி பேரின்பம் அடைந்தான். அப்புறம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக விளங்கும் சிவபெருமானின் திருவடிகளில் ஐக்கியமானான். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.